ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு வாங்க ரொம்பவே எம்மியான பருப்பு கீரை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 1/4 கப் பாசி பருப்பு, 1/2 கப் தோரம் பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு குக்கர்ல ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே வெங்காயம், தக்காளி, தண்ணி, மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்பூன் உள்ள போட்டு இருக்கேன். எதுக்குன்னா பருப்பு பொங்கி வராம இருக்கிறதுக்கு. பருப்பு வெந்து வர்ற கேப்ல இங்க நம்ம தாளிச்சிடலாம். ஒரு குட்டி பாத்திரத்துல ஆயில் ஆட் பண்ணிட்டு அது கூடவே வெங்காயம், பூண்டு, கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு லாஸ்டா பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிட்டு சைட்ல எடுத்து வச்சுக்கலாம். இப்ப நம்ம பருப்பு வெந்துருச்சு. அது கூடவே நான் பாலக்கீரை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன கீரை வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கிறேங்க. அப்புறம் காரத்துக்கு வீட்டு மிளகாய் தூள், உப்பு, கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிட்டு கீரை குக் ஆகுற வரைக்கும் ஒரு 2 விசில் போட்டு எடுத்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா கீரை நல்லாவே குக் ஆகி வந்துருச்சு. ஸ்பூனை வச்சு நல்லா மசிச்சு விட்டுட்டு நம்ம தாளிப்பையும் ஆட் பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளவுதான், நம்மளோட சூப்பரான பருப்பு கீரை ரெடி. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிறேங்க. பாய்.